ரோபோ சங்கர் இறந்ததுக்கு பிறகு, அவர் வீட்டு பீரோல இருந்த பணத்த பார்த்துட்டு, அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபலமான சின்னத்திரை அப்புறம் வெள்ளித்திரையில வலம் வந்தவர் தான் ரோபோ சங்கர். இவர் கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி காலமாகிட்டாரு. இவருக்கு வயசு 46. உயிரோட இருக்கும்போது எக்கச்சக்கமான உதவிகள ரோபோ சங்கர் பண்ணியிருக்காரு. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வந்த இடத்த மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவராம். ஆரம்ப காலகட்டத்தில மேடை நிகழ்ச்சிகள்ல சில்வர் பெயிண்ட்ட உடம்பு முழுக்க பூசிட்டு தான் அவரோட அந்த திரை வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்தாலும் எப்போதுமே பழச மறக்காதவரு. அதனால தான் இவர் வீட்டுக்கு போயிட்டு யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா, அவரால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெருசா உதவி செய்ய முடியலனா கூட, தன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ, அந்த உதவி செய்றத வழக்கமா வச்சிருக்காரு. எக்கச்சக்கமான நலிவடைந்த கலைஞர்கள், நடிகர்கள் இவர் வீட்டுக்கு போயிட்டு உதவின்னு கேட்கும்போது, அதுவும் குறிப்பா அவங்களோட மகள் திருமணத்துக்காகவோ, மகன் திருமணத்துக்காகவோ, இன்னொரு பக்கம் படிப்பு செலவுக்காக பணம் கேட்டாங்கன்னா, அத அள்ளி அள்ளி குடுப்பாராம். சம்பாரிக்கிறத தானும், தான் குடும்பம் மட்டும் அனுபவிக்காம, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல எப்பவுமே அத ஃபாலோ பண்ணக்கூடியவரு. அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் தான் வீட்டு பீரோல எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட தொகைய அவரு பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, தான் வீட்டுக்கு வந்து யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா, அவங்கள வந்து வெறும் கையோட அனுப்பக்கூடாது. தன்னால எந்த அளவுக்கு பெருசா உதவி செய்ய முடியும்னு தெரியல. ஆனா கண்டிப்பா உதவி செய்யணும். நம்ம உதவி செய்வோங்கிற எண்ணத்தோட தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள வெறும் கையோட அனுப்பக்கூடாது. பெருசா உதவி பண்ண முடியலனா கூட, தன்னால முடிஞ்ச ஒரு நிதியுதவிய குடுத்து, அத அவங்களோட மகள், மகன் திருமணத்துக்காகவோ, இன்னொரு பக்கம் படிப்பு செலவுக்காகவோ அவங்க பயன்படுத்திப்பாங்க. இத என்னைக்குமே அவரு வெளில சொல்லிக்கிறதே கிடையாதாம். அவர் இறக்க போறதுக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி கூட எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காராம். இதனாலேயே தான் வீட்டு பீரோல ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து பணத்த அவர் வச்சிருக்கிறத அவர் பழக்கமா வச்சிருந்திருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் அறைய சுத்தப்படுத்தி, குறிப்பா அவரு பயன்படுத்தும் அந்த பீரோல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவரு உதவி செய்ததுக்காக வச்சிருந்த, ஒதுக்கி வச்சிருந்த தொகை அந்த பீரோல இருந்திருக்குது. அத எடுத்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. கண்டிப்பா அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பணத்த யாராவது வந்து கஷ்டம்னு கேட்டாங்கன்னா, அவரு இல்லாதப்பயும் நம்ம குடுக்கணுங்கிற முடிவுக்கு தான் அவங்க குடும்பத்தினர் வந்திருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் இப்ப மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால கடந்த சில வருஷங்களாவே ஏற்கனவே பல வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் ரிலீஸ் ஆகுறது வழக்கமான ஒண்ணுதான். தளபதி விஜய் அவரோட கில்லி திரைப்படமா இருக்கட்டும், இப்ப ரீசென்ட்டா கூட குஷி திரைப்படத்த வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அந்த வரிசையில ரஜினிகாந்த் அவரோட மெகா ஹிட் திரைப்படம் தான் மனிதன். இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் ஆகுதாம். இப்ப இந்த படத்துல எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி, கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி, இந்த படத்த இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த ஒரு விஷயம் ரஜினி ரசிகர் மத்தியில மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல ஒரு மிகப்பெரிய வரவேற்ப வாங்கியிருக்குது. அப்படிப்பட்ட மனிதன் திரைப்படம் வரப்போற அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களாம். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு அப்புறமா என்ன மாரி வரவேற்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.